வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ரயில்வே கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய வான் கட்டுப்பாட்டு மையத்தை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று திறந்து வைத்தார். புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நாட்டின் 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளை நிறைவேற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியிருப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கொல்கத்தா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா சர்மா இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ரயில்வே கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் 18,680 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே நெடுஞ்சாலை உள்ளிட்ட திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு தொடர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். இன்று தொடங்கப்பட்டுள்ள வளர்ச்சித் திட்டங்கள் மேற்குவங்கம் மற்றும் நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்களில் வர்த்தகம் மற்றும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். மாநிலத்தில் ரயில்வே கட்டமைப்பு விரிவாக்கப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக 16,990 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களுக்கு திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். ஹால்டியா துறைமுக வளாகத்தில் பல்வேறு விரிவாக்க திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட ஹால்டியா, அனாரா உள்ளிட்ட 6 ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைத்தார். மதுரை விமான நிலையத்தை மதுரை சர்வதேச விமான நிலையம் என்ற பெயரில் அழைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் இன்று நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விமான நிலையத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தவும், கூடுதல் விமானங்களை பாதுகாப்பாக இயக்கவும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் 3வது பெரிய நகரமாக விளங்கும் மதுரை நகரம் நாட்டின் கலாச்சார ஆன்மாவையும் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்புகளையும் தாங்கி நிற்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்நகரம் தொழில் மற்றும் கல்வி மையமாகவும் வளர்ந்து வருகிறது என்றும், மதுரையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விமான மற்றும் ரயில் போக்குவரத்து மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுள்ளது என்று கூறிய திரு ராம்மோகன் நாயுடு, அடித்தட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்தார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 13 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். மதுரை விமான நிலையம் இப்போ உலக வரைபடத்தில் அந்த விமான போக்குவரத்தினுடைய மேப்பில் இன்றைக்கு சேர்ந்திருப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார்கள். 4 சர்வதேச விமான நிலையங்களை வைத்திருக்கின்ற நம்மளுடைய மாநிலம் தமிழ்நாடு இருப்பது என்பது நமக்கு எல்லாம் பெருமை. அதே போல சகோதரர்களை, நம்மளுடைய மதுரை மல்லிகைப்பூ வாசனை அது உலகம் முழுவதும் இன்றைக்கு போகிறது. மதுரையினுடைய உள்ளூரில் உற்பத்தி ஆகின்ற பொருள்கள் இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் அல்லது உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் எளிதாக சென்று சேர மதுரையினுடைய விமான நிலையம் இன்றைக்கு சர்வதேச விமான நிலையமாக அறிவித்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், விமான போக்குவரத்துடைய அமைச்சர் திரு அண்ணன் ராம்மோகன் நாயுடு அவர்களுக்கும் கூட மதுரை மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம்.
பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம், பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம், மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நாட்டின் 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளை நிறைவேற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். சென்னையில் டெலிலா செயலி மூலம் எளிய முறையில் வழக்குகளை பதிவு செய்வது மற்றும் காணொலி வாயிலாக சட்ட ஆலோசனை பெறுவது குறித்த மண்டல அளவிலான பயிலரங்கில் கலந்து கொண்டு இன்று அவர் உரையாற்றினார். நீதி உதவியாளர்கள் தொலைதூர கிராமங்களுக்கு சென்று சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, கிராமப்புற அளவில் செயல்படும் பொது சேவை மையங்கள் மற்றும் வழக்கறிஞர்களை ஒருங்கிணைத்தல் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டன. இந்த சட்ட ஆலோசனை சேவை மையங்கள் பெரிதும் பயனுள்ளதாக இருந்ததாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். சென்னை மாவட்டம் திருவல்லிக்கேணிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு சொந்தமான ஒரு இடத்த பக்கத்து வீட்டுக்கார ஆக்குபை பண்ணுறாரு சார், அது உங்களால் முடிஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். இலவச ஆலோசனையில் நீங்கள் போய் பேசுங்க. நாங்கள் போனோம். என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் 30 நாள் கழிச்சு வாங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். 30 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது. என்னுடைய கேஸ் எடுத்து நடத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய கேஸ் எனக்கு ஜெயிச்சுது. என்னுடைய இடமும் எனக்கு கிடைச்சிது. சிஎஸ்சி சென்டர்ல ஒரு ஆதார் கரெக்ஷனுக்காக போகும்போது இலவச சட்ட ஆலோசனை அது பார்த்தங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க நேம் பதிவு பண்ணிட்டு போக சொன்னாங்க. பதிவு பண்ண அடுத்த நாளே எனக்கு ஒரு வக்கீல் ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது என்னோட டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துட்டு நீங்க உங்க ஊர்ல இருக்கிற ஒரு 10-50 பேர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு போய் விஓ ஆஃபீஸ் போமா அப்படின்னு சொன்னாங்க. அங்க போய் நான் கொடுத்தம்போது அவங்க ஒரு மாசத்துலயே என்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் தொட்டிப்பாலம் அருகே மாற்றுப்பாலம் அமைக்கும் பணியை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக மாநில அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பட்டா வழங்குதல் மற்றும் புதிய நியாய விலைக் கடைகளை திறந்து வைத்து பேசிய அவர் 750 ஆண்டுகளுக்கு முன்பு கற்களால் கட்டப்பட்ட பழமையான காளிங்கராயன் தொட்டிப்பாலத்தை பொதுமக்கள் பார்வைக்காக மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். பாலியல் குற்றங்களுக்கு எதிராக அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதாகவும் அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக திமுக நிறைவேற்ற இயலாத வாக்குறுதிகளை மக்களுக்கு அளிப்பதாக திரு தங்கமணி கூறினார். சென்னை கடற்கரை வேளச்சேரி பரங்கிமலை புதிய பறக்கும் ரயில் சேவை இன்று தொடங்கியது. காலை 5 மணி முதல் இரவு மணி 10:25 வரை இந்த ரயில்கள் இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று முதல் கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வழியாக பரங்கிமலை செல்லும் 86 ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளது. இதேபோல் வேளச்சேரி பரங்கிமலை 4 ரயில்களும் பரங்கிமலை வேளச்சேரி 4 ரயில்களும் இயக்கப்படும். இதேபோல் வேளச்சேரியிலிருந்து ஆதம்பாக்கம் புழுதிவாக்கம் பரங்கிமலை வரை செல்லும் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மட்டும் நிற்காது என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. காலை 5 மணி முதல் இரவு 10:25 மணி வரை இரு மார்க்கத்திலும் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா. மாவட்டச் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அரசு சார்பில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு ஆட்சியர் திரு பிரசாந்த் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி திருச்சி மாவட்டத்தின் துறையூரில் மத்திய துணை ராணுவப்படை அதிரடிப்படை காவலர்களின் கொடி அணிவகுப்பு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா சர்மா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கபீர் ஹான்ஸ் மான் கேஷர்வானி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று திறந்து வைத்தார். புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நாட்டின் 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளை நிறைவேற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி இருப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது.
கொல்கத்தா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா சர்மா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.